ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ரகடா சாட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற விடணும். பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். பட்டாணி நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பட்டாணி வேக வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாய் சூடானதும் 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். சேவ் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரகடா சாட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.